கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரி வீட்லயே இருந்துக்கிட்டு சந்திரா இவ்வளோ பெரிய சதி திட்டம் பண்ணிட்டு இப்போ ராஜராஜனுக்கும் இவ்வளோ பெரிய கேவலத்தையும் உருவாக்கி இருக்கிற இந்த சந்திராவை நல்லா 4 மொட்டுனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு பாருங்க. சந்திரா ஏற்பாடு பண்ண பார்வதி குடும்பத்துக்கு அடங்காத பொம்பளை. அதான் புருஷனையும் விட்டுட்டு பணத்துக்கு பேராசைப்பட்டு இப்போ சந்திரா சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ராஜராஜன் பேரில் அநியாயமாக ஒரு பழி சுமத்துறாங்க. நகையை சந்திரா திருடிட்டு வந்து பார்வதி கிட்ட கொடுத்து இந்த நகையை ராஜராஜன் தான் கொடுத்தாருன்னு சொல்லு. அதையும் தாண்டி அவர் உடம்புல ஒரு மச்சம் ஒன்று இருக்குது. அந்த மச்சத்தையும் ஊருக்கு மத்தியில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. அப்போ ஊர்க்காரங்களும் நம்புவாங்க, என் அக்காக்காரையும் என் மாமாவை வெறுப்பாங்க. இப்படி நடந்தா உனக்கு வேண்டிய பணத்தை கொடுக்குறேன், கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீ வெளிநாடெல்லாம் சுற்றலாம் அப்படின்னு சந்திரா கொடுத்த ஐடியாவால் இப்போ பார்வதி பஞ்சாயத்தில் வந்து நின்று ராஜராஜன் பேரை ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்டுட்டாங்க. ராஜராஜன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்ட நம்ம 2 பேர்த்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஊருக்கே இன்னைக்கு அம்பலமாயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வதி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குது, பழக்கம் இருக்குது, இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்ட ரேவதி, அம்மா என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அப்பாவை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், அப்பா அப்படி தப்பானவர் கிடையாதுங்கிறாங்க. போது நிறுத்து, இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை, நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லி ரேவதியை தள்ளி வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஓஹோ, அப்போ பொண்ணோட வாழ்க்கைனா நீங்கள் அப்படியே கிள்ளி கீரியா கிள்ளி எறிவீங்க. நீங்கள் நினச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவீங்க, வேண்டான்னா வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குவீங்க, டைவர்ஸ் பண்ணுனா பண்ணணும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அப்பாவுக்கு இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னால் அப்போ நீங்கள் என் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? என்னையே தள்ளி நின்று இது எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு என்னையே தள்ளி வைப்பீங்களா? என்னம்மா நியாயம் இது? சரி, எப்படி இருந்தாலும் அப்பா நிரபராதி, நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரேவதி. இப்படி சாமுண்டீஸ்வரி கிட்ட நல்லா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சந்திரா. அக்கா, இந்த மாதிரி உனக்கு ஒரு அசிங்கம் வந்துருச்சேக்கா, நீயே ஊருக்கு பெரிய ஒரு பஞ்சாயத்து தலைவி, அதையும் தாண்டி உங்ககிட்ட தான் 4 பேர் நியாயத்துக்கு வருவாங்க. இப்போ நீயே இப்படி தலை குனிஞ்சு கூனி குறுகி நிற்கும்போது உன்னை பார்த்து 4 பேர் முன்னாடியும் பின்னாடியும் பேசுவாங்களேக்கா. இவ்வளோ பெரிய அசிங்கம் வரும்னு நான் நினச்சி பார்க்கல. நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கும் தெரியுக்கா. நீ இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறத என்னாலேயே தாங்கிக்க முடியல, அப்படியே எனக்கே சாகணும் போல் இருக்குது. நீ என்ன செய்வே பாவம் அப்படின்னு சந்திரா நல்லா ஏற்றி விடவும் சாமுண்டீஸ்வரி ராஜராஜனை அப்படியே நொறுக்கி தளறாங்க. இந்த பக்கம் ரேவதி முடிஞ்ச வரைக்கும் சந்திராவையும் திட்டி பார்க்குறாங்க. என்ன சித்தி இது, அம்மாவே கோவத்தில் இருக்காங்க, திரும்ப திரும்ப அம்மா கிட்ட இப்படியே ஏற்றி விடுறீங்களாங்கிறாங்க. ஏய் போது நிறுத்திடி, கூட பிறந்த அக்கா இப்படி ஒரு தலகுனிவை சந்திக்கிறான்னா அது எனக்கும் சேர்ந்து அவமானம் தான் தெரியுமா? மாமா இப்படி பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளோ பெரிய பஞ்சாயத்தில் வந்து அந்த பார்வதி சொல்கிறான்னா அது என்ன பொய்யாவா இருக்கும் அப்படின்னு சந்திரா சொல்கிறத கேட்ட ரேவதிக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாக இருக்குது. அப்படியே மூஞ்சிலையும் முகரையிலையும் வாயிலையும் குத்தணும் போல் இருக்குது. இந்த சந்திராவை பார்க்கும்போதெல்லாம் சந்திரா இப்படி தோண்டி விட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தையே கெடுத்துட்டு இருக்காங்க. சரி போனால் போகுதுன்னு பார்த்தா அப்போ சந்திராவுக்கு கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. சந்திரா அதை பார்த்துட்டு அப்போ அங்கேருந்து சமாளித்து போகணுமில்ல, அதுக்காக சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பமே இல்லை, நான் என் ரூமுக்கு போகிறேன். அப்பப்பா இதெல்லாம் காதில் கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அவங்க ரூமுக்கு போகிற மாதிரி போகிறாங்க. பின்னாடியே ரேவதியும் என்ன நடக்குது, ஃபோன் வந்தது, இவங்க தனியாக போகிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு பின்னாடி போய் பார்க்குறாங்க. இப்படி தான் உஷாராக இருக்கணும். போய் பார்க்கும்போது அங்கே சந்திரா, நீ துபாய் போ, நாளைக்கு பஞ்சாயத்து முடிஞ்சதும் நீ கிளம்பிடு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வேண்டிய பணத்தை நான் அனுப்பிச்சிடுறேன், நீ ஜாலியாக இரு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை பாருங்கள் மேடம், எனக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, நாளைக்கு பஞ்சாயத்தில் வந்து நின்று நான் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருப்பேங்கிறாங்க. நீ பாட்டுக்கு கிளம்பி போ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், எப்படியோ நீ நல்லபடியாக நான் கேட்டதை முடிச்சு கொடுத்தீல்ல, அது வரைக்கும் சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது, அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நீ போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்திரா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரேவதிக்கு டவுட்டாக இருக்குது. என்னது, எதுக்கு யாரையோ துபாய் போன்னு சொல்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக்கும் அங்கே மயில்வாங்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்வதி வீட்டுக்காரங்கிட்டையும் போய் விசாரிக்கிறாங்க. அந்த ஆள் அவள் பேரை கேட்டாவே எரிஞ்சு விழுறாரு. அவளை மட்டும் என்கிட்ட பேசாதீங்க சார், அவளை தலைமொழிக்கு வெகு நாள் ஆகிப்போச்சு. அவள் என்னடானா புருஷக்கார வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பணம் 5000 வரணுங்கிறா, கார் வேணுங்கிறா, பங்களா வேணுங்கிறா, பேராசை பிடிச்சவ, அவள் கூட சரியாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவளை வெட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவளை நான் நினைக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, அவள் எங்கே எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பணத்துக்கு பேராசை பிடிச்சவ எத்தனை குடும்பத்தை வேணாலும் கெடுப்பா, அவளை போய் நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபித்து 4 மொட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்திகும் மயில்வாகனும் யாரை விசாரிச்சா தெரியும், கட்டின புருஷனே இப்படி சொல்லிட்டானே, நீ என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வாங்க இன்னும் ஊருக்குள்ளே யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்கலான்னு அங்கங்கே போய் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி யாருன்னு தெரியாது, அங்கே இங்கேன்னு ஏதோ சொல்கிறாங்க. இருந்தாலும் கார்த்திகும் மயில்வாகனும் விடுறதா இல்லை. எப்படியும் அந்த பார்வதி யாருங்கிறத நாளைக்கு 10 மணிக்குள்ளே நம்ம தெரிஞ்சு கண்டுபிடிச்சா தானே நம்ம மாமாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரேவதி ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதும் கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, இதெல்லாம் சந்திரா ஏற்பாடு பண்ண ஆள் தானா? அப்போது பணத்தை வாங்கிக்கிட்டு நாளைக்கு துபாய் கிளம்ப போகிறாளா? எப்படி போகிறான்னு நான் பார்க்குறேன். சந்திரா, நீ
போடுற ரூட்டோடவே நாங்கள் அதுக்கும் மேலே பெரிய ரூட்டாக போட்டு உன்னை எங்கே எந்த இடத்துல மடக்கி பிடிக்கணும்னு தெரியும்னு நினச்சிட்டு மயில் வாகனம் காட்டி அங்கேருந்து போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி மனசு சரியில்லாமல் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இதை சிவனாண்டியும் முத்துவேலும் பார்த்துட்டு, அடடா சாமுண்டீஸ்வரி இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கா, அட மன நிம்மதிக்காக வந்திருப்பா போல இருக்கு, அந்த நிம்மதி எப்படி கலைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு உடனே அவங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணி, டேய் நீ கோயிலுக்கு வா, நீ வாய் பேசுகிற 4 பொம்பளைங்களையும் கூட்டிகிட்டு வாடா, இந்த சாமுண்டேஸ்வரி முன்னாடி ராஜராஜனை பற்றி அசிங்கமாக பேசணும், சாமுண்டேஸ்வரி காதுபடவே பேசணும், அவள் கூனி குறுகி நிற்கணும், அதையும் தாண்டி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சாமியோட கும்பிடாது போகணும் அப்படின்னு சொல்லி சிவனாண்டிக்கும் முட்டுவேலும் ஒரு ஐடியா பண்ணி அவங்க வச்ச ஒரு ஆள் ஒருத்தனை கோயிலுக்குள்ளே நிற்க வச்சு அங்கேயும் ஒரு 4-5 பொம்பளைகளையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிடலான்னு போகும்போது அப்போது சாமுண்டீஸ்வரி காதுபடவே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா என்ன ஊருக்கு தலைவியா, இந்த அம்மா புருஷன்தான் அந்த மச்சமுள்ள மனுஷனா, இந்த வயசுலையும் பாரு, அதுவும் 4 பிள்ளைங்களுக்கு அப்பனாகி இப்போ போய் ஒரு பொம்பளை ஒருத்தி வச்சுட்டு திரியிறான். சேச்சா இதெல்லாம் அசிங்கமாக இல்லை? பெரிய மனுஷங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான அழுக்குத்தனம் இருக்குமா என்ன? வெளியில் பார்த்தா வெள்ளையும் சொல்லியுமா தெரியுறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா தானே தெரியுது எவ்வளவு அழுக்குன்னு அப்படின்னு இந்த சாமுண்டீஸ்வரி காதலர் கேட்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை அந்த ஆளை வச்சு தான் கலச பூஜையே நடத்தலான்னு இருந்தாங்க. அந்த ஆண்டவனாக பார்த்து அந்த கலச பூஜையை நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கலச பூஜை ஏற்றிருந்தா இந்நேரம் என்ன ஆகிறது, ஊருக்குள்ளே எப்படியெல்லாம் அசிங்கமாக நடந்திருக்கும். அது அந்த கடவுளாக பார்த்து எப்படியோ அந்த அம்மா மூலமாக வந்து இந்த நல்ல சடங்கை நிறுத்திட்டாங்க. அவர் கையால் கலச பூஜையை தொட்டு கொடுத்துருந்தா ஊருக்கே கெடுதல் தான் அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட சாமுண்டேஸ்வரிக்கு என்ன செய்யறனே தெரியல. அவங்க எல்லார்ட்டையும் அடிக்கிறதா உதைக்கிறதா இல்லை என் புருஷன் செஞ்ச தப்புக்கு என் புருஷனையே போட்டு வெளுக்கிறதான்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த சாமுண்டீஸ்வரி தையா அந்த அக்கான்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரா சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தா ரேவதி, ராஜராஜன் இவங்க எல்லாரும் சாமுண்டீஸ்வரி ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ, என்னம்மா நீங்கள் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு இப்படி போய் அப்பாவை சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, வீட்டுக்குள்ளே இப்படி பேசினா நல்லாவா இருக்குது அப்படின்னு ரேவதி, ரோஹிணி இவங்கெல்லாம் எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் சாமுண்டீஸ்வரி கேட்குற மாதிரி தெரியல. ராஜராஜன் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, இதை பாரு ஈஸ்வரி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, இவ்வளோ வருஷமாக நீ என் கூட வாழ்ந்திருக்க, ஆனால் என்னை பற்றி நீ புரிஞ்சுக்காம இப்படி பேசுறியே, அந்த பொம்பளைக்கு இதுக்கு முன்னும் பண்ண கூட நான் பார்த்ததே இல்லை, ஆனால் இந்த வீட்டு தங்கச்சங்கிலி எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது, என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ராஜராஜன் அவங்க எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி கையெடுத்து கும்பிட்றாங்க. போதுமடா சாமி, இந்த காலமாக எங்கள் மான மரியாதையை காப்பாற்றிட்டு வந்தோம், ஆனால் இப்போ நீங்கள் காற்றுல பறக்க விட்டுட்டு வந்துருக்கிறீங்க. யாரோ போகிறவங்க வர்றவங்க ஊருக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியும் எங்களை தலைகுனிய வச்சுட்டீங்களே, இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்களே, ஊருக்குள்ளே எங்களால் தலை காட்ட முடியலன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கடுமையாகவும் மோசமாகவும் ராஜராஜன் கிட்ட பேசி திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜராஜன் மனசு நொந்து போய் அவங்க ரூமுக்குள்ளே உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. 6 மாதம் இவர் என் கூட குடும்பம் நடத்துறாருன்னு அந்த பார்வதி வாய் கூசாமல் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. அதையும் தாண்டி சிவனாண்டியும் முத்துவேலும் அப்பவே நல்லா பொடி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பஞ்சாயத்தில் இவங்க இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறாங்கன்னா அநேகமாக இவங்க 2 பேரும் தான் அந்த பொம்பளை ஏற்பாடு பண்ணி இப்படி என்னை பேசி வச்சுருப்பாங்க, என்னை இப்படி தலைகுனிங்க வச்சுருப்பாங்கன்னு அப்போ தான் ராஜராஜனுக்கு புரியும். நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளையா ராஜராஜன் நிரபராதின்னு நிரூபித்து காட்டலைன்னா அந்த சிவனாண்டி தான் கலச பூஜையில் உட்காரதாகவும் கலச பூஜையை எடுத்து நடத்துறதாகவும் சொல்லியிருக்கான். இப்போ எப்படி உண்மையை நிரூபிக்கிறது, இந்த பொம்பளை யார் எவன்னு தெரியாது, இவ போய் இப்படி நம்மளை தப்பாக பேசிட்டாலே இப்போ என்ன செய்யறது அப்படின்னு குழப்பத்தோடு உட்காந்துருக்காங்க ராஜராஜன். அங்கே ரேவதிக்கு ரோஹிணி வராங்க. அப்பா கவலைப்படாதீங்க, உங்களை நாங்கள் நம்புகிறோங்கிறாங்க. நீங்கள் என்ன தான் நம்பினாலும் என் பொண்டாட்டி ஈஸ்வரி என்னை நம்பலையே, நான் குடும்ப சுமைவே சுமந்தா, ஆனால் அவள் வெளி உலகத்தை பஞ்சாயத்து பிரசிடண்ட் பிஸ்னஸ் இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா, ஆனால் அவள் என் மேலே இப்படி சந்தேகப்படுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கப்பாங்கிறாங்க. அது இல்லைம்மா, பஞ்சாயத்துக்கு முன்னாடி நான் எப்படி நிரபராதின்னு நிரூபிப்பேன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன். இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, அப்பா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, இத்தனைக்கும் காரணம் சித்தப்பாவும் நம்ம சந்திரா சித்தியும் தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் அப்பா உங்களை கார்த்தி எப்படி இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாரு, நீங்கள் தான் நிரபராதிங்கிறத நிரூபித்து காட்டுவாருன்னு ரோஹிணி கார்த்தியை பெருமையாக பேசும்போது ரேவதி நடிக்கிறாங்க. போரும் கார்த்திக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாதா என்ன, நம்ம அப்பா நல்லவர் தானே நமக்கே தெரியுமில்ல, தெரிஞ்சது எதுக்கு கார்த்திக்கு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கார்த்தியை பற்றி தப்பாக பேசும்போது அப்போது ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன ரேவதி கார்த்தியை நீயும் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு பேசுறியே, அவர் எப்படி இருந்தாலும் உண்மையை நிரூபித்து காட்டுவார், அப்பாவை காப்பாற்றுவாருங்கிறாங்க. போதும் நீ பேசுனதெல்லாம் அது வரைக்கும் நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரேவதி. அடுத்த நாள் பஞ்சாயத்து கொடுத்து பஞ்சாயத்தில் யாருமே எதிர்பார்க்கல. அப்போ ராஜராஜனும் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அங்கே நான் வர
வரமாட்டேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வரல. ஆனால் சந்திரா இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கறக்காகவே வந்திருக்காங்க. அங்கே பார்வதி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து தயாராக போய் சொல்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் கேட்குறாங்க, என்ன ராஜராஜன் நீங்கள் செஞ்சதை தப்பை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் செய்யாத தப்பை நான் எப்படி ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவர் தப்பு செய்யலைங்கிறது எங்களுக்கும் தெரியும். இந்த கலசத்துக்காகத்தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை போராட்டம், அந்த கலசத்தையே எடுங்க அப்படின்னு சொல்லி காட்டி அந்த கலசத்தை ஊர் பெரியவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை பார்வதி கையில் கொடுக்குறாங்க. இந்த கோயிலை நீங்கள் 2 தடவை இந்த கலசத்தை வச்சுட்டு சுற்றிட்டு வாங்கங்கிறாங்க. இது கேட்டதும் பார்வதி, அட இவ்வளவுதானா, இதை சுற்றிட்டு வந்தால் அப்போது நம்ம வேலை முடிஞ்சது, அப்போ ராஜராஜன் ஒரு பானவனை எல்லாரும் நிரூபிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சது, நம்ம பாட்டுக்கு அப்படியே ஃப்ளைட்டில் பறந்துட வேண்டியதான்னு நினச்ச பார்வதி அந்த கலசத்தை தைரியமாக வாங்கிக்கிட்டு கோயிலை ஒரு சுற்று வந்துட்டாங்க. ஒரு சுற்று வந்ததுமே இந்த சிவனாண்டியும் முத்துவேலு சிரிக்கிறாங்க. இந்த பொம்பளை கிட்ட போய் கலசத்தை கொடுத்தா அவள் சுற்றி வர்றதுக்கு என்ன சங்கடமாப்படுவா அப்படின்னு அந்த ஒரு சுற்று வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போவே பார்வதி டைமை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சுற்று வரும்போது ஃப்ளைட்டு பறந்துடும், அதுக்கப்புறம் நான் எப்படி துபாய் போவேன், போக முடியாது, நான் போகவே முடியாது, எப்படியாவது இதை தூக்கி போட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருங்க என்னால் எல்லாம் சுத்த முடியாது, இவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது என்னமோ உண்மைதான், இதுக்கப்புறமா நான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசத்தை வச்சுட்டு அந்த அம்மா ஓட பார்க்குறாங்க. அப்போ தான் கார்த்தி தடுத்து நிறுத்துறாங்க. கொஞ்சம் நெருங்க, நீங்கள் இப்போ அவசரமாக எங்கே போகிறீங்க, உண்மையை நிரூபிச்சுட்டு தானே போகணும், கலச பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் பேரில் வந்து தப்பு சொன்னீங்கல்ல, நீங்கள் நிரூபிச்சு காட்டுங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, நான் வாங்கின பணத்துக்கு பேசியாச்சு, முடிஞ்சு 50 ரூபாய்க்கு பேசி 100 ரூபாய்க்கு நடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா வாயாலேயே உண்மையை போட்டு போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்னு கேட்டால் சந்திரான்னு கை காட்டிட்டாங்க. இதுக்கப்புறமா சந்திராவை சும்மா விட்டு வைப்பாங்களா? ஊர் மக்களும் சரி, இந்த பக்கம் கார்த்தியும் சரி, எல்லாருமா சேர்ந்துட்டு சந்திராவை நாக்கு அப்படிங்கிற மாதிரி 4 கேள்வி நல்லா நறுக்கு நறுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி சிவனாண்டி முத்துவேலு அங்கிருந்து எப்படிடா தப்பிச்சு ஓட்டம் பிடிக்கலான்னு ஓட பார்க்குறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்க 2 பேர்த்தையும் மரத்தில் கட்டி வச்சு நல்லா சாத்துன்னு அடிச்சு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த சந்திரா, ஐயோ கடைசி நேரத்தில் இவ இப்படி சொதப்பி வச்சுட்டாலே, எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் சந்திராவை வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்.